மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம 7ஆம் வகுப்பிற்கான தமிழ் இயல் 1 திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. இப்போ இந்த பாடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திருநெல்வேலியை பற்றி தான் இது. சரியா? பாருங்கள், நுழையும் முன் தொடக்க காலத்தில் காடுகள் வாழ்ந்து வந்த மனிதன் பின்னர் ஊர்களில் உருவாக்கி கொண்டு வாழத்துறேன். ஃபஸ்ட்டு நம்மலாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் காடுகளில் வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நமக்குன்னு ஒரு வீடு அமைத்து அது பல வீடுகள் சேர்ந்து ஊர்களாகி அப்படியே நகரம் கிராமம் அப்படின்னு மாறிடும் இல்லையா? அப்படி மனிதர்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? சிறிய ஊர்கள் வளர்ச்சி அடைந்து நகரங்களாக மாறின. சின்ன சின்ன ஊர் தான் இப்போ நகரங்களாக மாறியது. இப்போ நகரங்கள் பெரும்பாலானவை ஆற்றங்கரைகளில் அமைந்திருந்தன. நகரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆற்றங்கரையை ஒட்டி தான் இருந்திருந்து. ஆனால் ஆற்றங்கரைகள் சிறந்து விளங்கும் நகரங்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன. அப்படி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நகரங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் திருநெல்வேலி நகரம் அப்படி சொல்கிறாங்க. திருநெல்வேலி அதை பற்றி பார்க்கலாமா? அன்புள்ள நண்பன் எழிலனுக்கு வணக்கம். நான் நலம், நீயும் உன் குடும்பத்தினரும் நலமா? சென்ற ஆண்டு வரை நாம் ஒரே பள்ளியில் ஒன்றாக படித்து வந்தோம். இந்த ஆண்டு என் தந்தையின் பணி மாறுதல் காரணமாக எங்கள் சொந்த ஊருக்கு வந்துவிட்டோம். இப்போ நண்பனுக்கு எழுதுகிறாங்க கடிதம். என் அன்புள்ள நண்பன் எழிலனுக்குன்று எழுதுகிறான். அப்போது என் குடும்பத்தினரெல்லாம் சௌக்கியமாக இருக்கும். நம்ம ஒரு கடிதம் எழுதும்போது நலம் விசாரிப்போம் இல்லையா? அது மாதிரி நலம் விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறான், சென்ற ஆண்டு வரை நம்முடைய பள்ளியில் ஒன்றாக நம்ம படிச்சிருந்தோம். இந்த ஆண்டு தந்தையினுடைய பணி மாறுதல், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. அவங்க அப்பா ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால என்ன பண்ணோம், எல்லாருமே சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. கோடை விடுமுறையில் எங்கள் ஊராகிய திருநெல்வேலிக்கு நீ வர வேண்டும். அப்போது நீ உனக்கு கோடை விடுமுறை விடும்போது திருநெல்வேலிக்கு நீ வரணும் அப்படின்னு உன்னை அன்புடன் அழைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் லெட்ரு. திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்களில் ஒன்று. அப்போ திருநெல்வேலியை பற்றி இந்த பையன் சொல்கிறான். திருநெல்வேலி தமிழகத்தினுடைய பழமையான நகரம் அப்படின்னு சொன்னால் அது எதுன்னு கேட்டால் திருநெல்வேலி. தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர் ஆண்டு வந்தனர். தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செய்தனர். அதாவது யாருன்னா சேரர், சோழர், பாண்டியர். அப்போது நமக்கு தெரியும் இல்லையா? அவர்களுள் பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது. இந்த மதுரை மாநகரம் பாண்டியர்களுக்கு தலைநகரமாக இருந்துச்சு. மூவேந்தர்களில் ஒருவர் இருக்கார் இல்லையா, பாண்டியர். அவர்களுடைய தலைநகரம் எதுன்னா மதுரை. அவர்களது இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது. இந்த பாண்டியர்களுடைய இரண்டாவது தலைநகரம் எது அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி. அடுத்தது, இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி அப்படின்னு பேர் என பெயர் பெற்றது. அந்த ஊரை அந்த நகரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நெல், வயல், வேலி இது 3 இருந்ததால் சேர்த்து என்ன பண்ண திருநெல்வேலி அப்படின்னு பெயர் பெற்றது என்று சொல்கிறாங்க. தற்போது நெல்லை என்று மருவி வழங்கப்படுகிறது. திருநெல்வேலியை இப்போ நெல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லைன்னு சொன்னாலும் திருநெல்வேலியை தான் குறிக்குது. சரியா? அடுத்தது பாருங்கள், திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாருன்னா, திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு அவருடைய நூலில் எழுதியிருக்காரு. தன் பொருணை புனல்நாடு என்று சேக்கிழார் எழுதியிருக்காரு. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலின்னு அவருடைய நூலில் திருஞான சம்பந்தர், சைவ சமய குறவர் நால்வர் இருக்கு இல்லையா, அதில் ஒருவர் தான் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் அவருடைய நூலில் எழுதியிருக்காரு திருநெல்வேலியை பற்றி. என்னென்னா திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. அடுத்தது சேக்கிழார் எழுதியிருக்கார் அவருடைய நூலில் தன் பொருணை புனல்நாடு அன்று எழுதியிருக்காரு. திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியிருக்கிறார் தன்னுடைய நூல்களில் சேர்க்கிறாரும். அடுத்து, திருநெல்வேலி மாவட்டம் மலைவளம் மிகுந்த பகுதியாகும். திருநெல்வேலி மாவட்டம் பார்த்திங்கன்னா அங்கே மலை அதிகமாக இருக்குது. இப்பகுதியில் சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டு உள்ளது. ஆமாம், சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக பொதிய மலை, அகத்திய மலை இந்த மாதிரி மலைகளை சிறப்பாக எழுதியிருப்பாங்க. அது பாருங்கள், அது ஒரு வரிகள் பாருங்கள். பொதியில் ஆயினும் இமய ஆயினும் 17 அறியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார். அதாவது ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றாகிய சிலப்பதிகாரத்தில் இந்த பொதிகை மலை பற்றிய குறிப்பு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் திரிகூடமலை என்று வழங்கப்படும் குற்றாலமலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கிறது. திருநெல்வேலி பார்த்திங்கன்னா இந்த திரிகூடமலை என்ற ஒரு மலை இருக்குது. அது சுற்றுலா தலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்து சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த குற்றாலமலையை பற்றி வாரணங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தியின குரங்கு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் சொல்கிறாரு.
அப்படி சொல்லும்பொழுது அந்த குற்றால மலை வளத்தை பற்றி சொல்கிறாங்க. அங்கே என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன காய்கள் இருக்குது, கனிகள் இருக்குது, அதை பற்றி சொல்கிறாங்க. அதை திரிகுட ராசப்ப கவிராயர் தன்னுடைய குற்றால குறவஞ்சி என்கின்ற நூலில் சொல்லியிருக்காரு இந்த வரிகளில் எடுத்து. சரியா, குற்றால மலையை பற்றி. அடுத்து பாருங்கள், திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு அப்படின்னு சொன்னால் தாமிரபரணி ஆறு. அப்போ திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? தாமிரபரணி ஆறு. இதனை தாமிரபரணியான தன்பொருணை நதி என்றும் அழைத்தனர். இந்த தாமிரபரணி ஆற்றை முன்னாடி தன்பொருணை அப்படின்னு அழைப்பாங்களாம். தன்பொருணை நதின்னா தாமிரபரணி ஆறு தான். அதுக்கு பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்ற பல கிளையாறுகள் பிரிந்து திருநெல்வேலி நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. இது கிளையாறுகள். நான் இப்போ படித்தேன் இல்லையா, அது மொத்தமே கிளையாறுகள். திருநெல்வேலியை சுற்றியுள்ள கிளையாறுகள்னு சொல்லுவாங்க இதை. அடுத்த திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது எது அப்படின்னு சொன்னால் உழவு தொழிலில் சிறந்த பங்கு வகிக்கிறது திருநெல்வேலி மாவட்டம். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. தாமிரபரணி ஆற்றின் மூலம் அந்த நீர் வரத்தானது வரும்பொழுது அங்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் விவசாயம் நல்லவா வளரும், விவசாயம் நல்லா நடைபெறும். அதனால் இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. பாருங்கள், 2 பருவத்தில் நெல் பயிரிடுறாங்க. இது மானாவாரி பயிர்களாக சிறு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய் கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இதெல்லாம் சிறுதானிய வகைகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பயிரிடுகின்றனர். அடுத்தது ராமநாதபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகின்றன. வாழை நிறையா பயிரிடப்படுகின்ற இடம் எதுன்னு கேட்டால் ராமநாதபுரம் மாவட்டமும், அப்புறம் நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற இடத்துல நிறைய வாழை மரங்கள் பயிரிடப்படுகின்றன. அடுத்து இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாட்டு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. இங்கே விளைகின்ற பொருள்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுமதி செய்கிறாங்க. எங்கன்னா கர்நாடகத்துலேயும் கேரளத்துலேயும் கேரள மாநிலங்களில் அனுப்பப்படுகிறது. தேவையானதை நம்ம நாட்டில் வச்சுக்கிட்டு மீதியானதை என்ன பண்ணுறாங்க, வெளி மாநிலத்தில் ஏற்றுமதி செய்கின்றனர். அடுத்து நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் எந்த மாவட்டம் அப்படின்னா, நெல்லிக்காய் உற்பத்தியில் முதல் மாவட்டம் அப்படின்னு சொன்னால் நெல்லை மாவட்டம். நெல்லை மாவட்டத்தில் நெல்லிக்காய் அதிகமாக விளையக்கூடிய இடம். அடுத்து கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தாமிரபரணியை பற்றி. தாமிரபரணி அப்படி எதை பற்றி சொல்லணும்னா, கடலோடு கடக்கும் இடத்தில் கொர்க்கை என்னும் துறைமுகம் இருக்கிறது. அப்போ கொர்க்கை துறைமுகம் பாண்டியனுடைய துறைமுகம் கொர்க்கை இல்லையா, அந்த கொர்க்கை துறைமுகம் இருக்குது தாமிரபரணி கடலோடு கலக்கிற இடத்துல. இங்கே இந்த கொர்க்கை துறைமுகத்தில் எப்பவுமே முத்து குளித்தல் நடைபெறும். சிறப்பாக நடைபெற்ற தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. சங்ககால இலக்கியங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டியனை பற்றி சொன்னாலே என்ன பண்ணோம், அவனோட பாண்டியனுடைய துறைமுகத்தில் நிறைய முத்துக்கள் இருக்கும். அந்த முத்துக்கள் நிறைய இருக்கும். அதனால் அவருடைய கடற்கரையில் துறைமுகத்தில் நிறைய முத்துக்குளித்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லி இலக்கியங்கள்லாம் சொல்லப்படுகிறது. கொர்க்கையில் விளைந்த பாண்டிய நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள், நற்றிணை நூல்களிலிருந்தும் அகநானூற்று நூல்களிலிருந்தும் எடுத்துங்க. முத்துப்படு பரப்பிற் கொர்க்கை முன்றுரை, கொர்க்கையில் பெருந்துரை முத்து அப்படின்ற வரிகள் முத்து இருக்குன்ற வரிகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சங்க காலத்திலேருந்தே பாண்டியனுடைய துறைமுகத்தில் முத்து இருக்கிறன்ற இது விஷயத்தை புரியுதா. அடுத்து பாருங்கள், என்று சங்க இலக்கியங்கள் கொர்க்கையின் முத்துக்களை கூறுகின்றன. கிரேக்க ரோமானிய நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றன. பாண்டிய நாட்டில் ஏகப்பட்ட முத்துக்கள் இருக்குது. அந்த முத்துக்களை எல்லாம் அவங்க என்ன பண்ண, தேவைக்கு போக மீதி என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டுக்கு விற்க ஆரம்பித்தாங்க. அதாவது யார் வாங்கினா அப்படின்னா யவனர்கள்லாம் சேர்ந்து வாங்க ஆரம்பித்தாங்க இந்த முத்துக்களை. அடுத்து பாருங்கள், பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது. பொருணை என்ற எனப்படும் பொருணைன்னு சொன்னால் தாமிரபரணி ஆறு. அந்த தாமிரபரணி ஆற்று கரையில் நெல்லை மாநகரோட அமைப்பு சிறப்பானது. இது என்ன அப்படின்னா, நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோயில் அமைந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த நகருக்கு நடுவே நெல்லையப்பர் என்ற ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை சுற்றி 4 பக்கங்களில் மாட வீதிகள் அமைந்துள்ளன. அந்த கோவிலை சுற்றி அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன.
இது வந்து அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோவிலை பற்றி சொல்கிறாங்க. தேர் அவற்றை சுற்றி என்ன பண்ணுறாங்க, வீதிகள் இருக்குது, தெருக்கள் அழகுற அமைந்துள்ளன. இங்கு திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும் என்பதை ஒரு திங்கட்கிழமை என்ன பண்ணுவாங்களா, திருவிழா நடைபெறுமா. அது திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே என்னும் திருஞான சம்பந்தர் பாடல் அடிகளால் அறியலாம். முன்னாடியெல்லாம் வந்து ஒவ்வொரு திங்களும் வந்து விழா நடக்குமா அந்த கோவிலில். அது அந்த ஒவ்வொரு நாளும் விழா நடந்தது என்பதற்கு சான்று எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, திருஞான சம்பந்தர் தம்முடைய பாடலில் வந்து சொல்லியிருக்காரு. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி யுரையுள் செல்வர் தாமே என்ற வரிகள் மூலம் ஒவ்வொரு நாளும் நடந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். சரியா, இப்போ இருக்கான்னு தெரியல, முன்னாடியெல்லாம் இருந்ததுன்றதுக்கு சான்று திருஞான சம்பந்தருடைய பாடல். சரியா, அடுத்து பாருங்கள், நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. இது வந்து அந்த நெல்லையில் வந்து காவற்புரை என்ற ஒரு தெரு இருக்குது. அந்த காவற்புரை என்றால் சிறைச்சாலை, ஜெயிலு. அரசால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கே சிறையை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. காவற்புரை அப்படின்னு சொன்னாலே ஜெயிலு. இந்த மன்னர்னால் தண்டிக்கப்பட்ட யார் இருந்தாலும் அந்த ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி ஒரு காவற்புரை என்ற ஜெயில் இருந்துச்சு. அடுத்தது வந்து கூழைக்கடை தெரு. மேல வீதியை அடுத்து வந்து கூழைக்கடை தெரு உள்ளது. கூலம் என்பது வந்து தானியத்தை குறிக்கும். கூலக்கடை தெரு என்ன மருவி கூழைக்கடை தெரு என வழங்கப்படுகிறது. தானியங்கள் விற்கிற இடத்த தான் கூழைக்கடை தெரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது பாருங்கள், அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அணிகலன்கள் அந்த ஜுவல்ஸு, அதுவும் பொற்காசுகள் தங்க காசெல்லாம் அடிக்கப்படைய இடம் எதுனா அக்கசாலைன்ற இடம், திருநெல்வேலி மாவட்டத்தில். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது. அந்த அக்கசாலை தெருவில் இருக்கக்கூடியவங்க முன்னாடியெல்லாம் யார் இருந்தாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து அச்சடிக்கிறாங்க இல்லையா, அந்த பணியாளர்களை தான் அந்த அக்கசாலை என்ற தெருவில் வந்து நிறைய பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. அந்த நெல்லை நகரின் மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டை என்ற ஊர் இருக்குது. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. பேட்டை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்களா, பண்டைய காலத்தில் வந்து பேட்டை என்ற வார்த்தை எதுக்குன்னு சொன்னால் வணிகம் வழங்குதல், அந்த பொருளை வந்து கொடுத்தல்னு அர்த்தம். வணிகம் பொருளை வந்து கொடுக்கறது, வழங்குதல்னால் கொடுத்தல். இதுதான் பண்டைய மரபில் இருந்தது பேட்டைன்றதுக்கு மீனிங்கு. இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் இந்திரசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் இல்லையா. பாண்டிய மன்னனை வந்து இந்திரசீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னன் என்ன பண்ணால் வரவேற்றாராம், வாங்கன்னு அழைத்தாராம். அதனால் அந்த இடத்துக்கு வந்து என்ன பேருன்னா பாண்டியபுரம் என்று பேர் வழங்கப்பட்டது. அந்த நெல்லை மாவட்டத்தில் மேற்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியபுரம் என்ற ஊர் இருக்குது. எனவும் அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம். அப்போ அந்த பாண்டிய மன்னனுடைய மனைவியும் வந்திருக்காங்க இல்லையா கூட, அதனால் அந்த பாண்டிய மன்னனுடைய மனைவி பேர் என்ன, மங்கையர்க்கரசி. அதனால் அவங்களுடைய பேர் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகிறது. மன்னனுடைய பேரை வச்சு பாண்டியபுரம் என்றும், பாண்டியனுடைய மனைவியுடைய பேரை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகிறது அந்த தெருவுக்கு. சரியா, அடுத்து பாருங்கள், நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரிய நாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர். நாயக்க மன்னனுடைய வழியில் வந்தவங்க யார் அப்படின்னா வீரராகவர் என்பவர். அவரது பெயரில் அமைந்த ஊர் தான் வீரராகவபுரம் என்ற இடம். அவரது துணைவியார் வந்து பெயர் வந்து மீனாட்சி அம்மையார். அவருடைய பெயரில் வந்து மீனாட்சிபுரம் என்றும் வழங்கப்பட்டு வருகின்றன. அடுத்தது சேரன்மாதேவி, கங்கை கொண்டான், திருமலையப்பபுரம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரன்பட்டினம் போன்ற ஊர்கள் வந்து பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனாக உள்ளன. இந்த இடம்லாம் பாளையங்கோட்டை, உக்கிரன்கோட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக விளங்குகின்றன. இந்த மாதிரி இடம் எல்லாம் வந்து திருநெல்வேலியை சுற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தனர் என்பர். சங்கப்புலவரான மாரோக்கத்து நப்பசலையார் இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வாழ்ந்த பழம்பெரும் புலவர்கள். யார்? அகத்தியர். அகத்தியர் எங்கே இருந்தாங்கன்னா பொதிகை மலையில் வந்து வாழ்ந்திருந்தார்கள். அகத்தியர் யாருன்னா இலக்கண நூலாசிரியர் அகத்தியர்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரோக்கத்து சங்ககால புலவர்கள் மாரோக்கத்து நப்பசலையார் இவங்க, அப்புறம் நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகுட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் அப்புறம் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளார். இவங்கெல்லாம் அந்த திருநெல்வேலி மாவட்ட நகரத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் பிறந்தது மட்டுமல்லாமல் அவர் பல நூல்களை எழுதி தமிழுக்கும் சிறப்பு சேர்த்திருக்கிறார் என்று சொல்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா அயல்நாட்டு அறிஞர்களான தமிழர்கள் மட்டும் கிடையாது, அயல்நாட்டு அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க. யாருன்னா ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரையும் தமிழின்பால் ஈர்த்த பெருமை உரியது திருநெல்வேலி. யாருன்னா ஜியு போப்பு வந்திருக்காங்க, கால்டுவெல்லும் வீரமாமுனிவரும் அவங்களும் திருநெல்வேலியை சுற்றி வந்திருக்கிறார். இப்போ இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு அழைக்கிறேன். இப்போ இந்த திருநெல்வேலியை சுற்றியுள்ள பகுதிகளையும் திருநெல்வேலியுடைய சிறப்பையும் திருநெல்வேலியுடைய நகரங்களையும் எல்லாம் சொல்லிவிட்டு புலவர்களையும் அறிஞர்களையும் எல்லாம் சொல்லிவிட்டு இத்தகைய பெருமை மிகுந்த திருநெல்வேலியை சுற்றி பார்க்குறதுக்காக உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுகிறான். இப்படிக்கு உன் அன்பு நண்பன் அறிவழகன் என்று சொல்லி முடிக்கிறான் கடிதத்தை. புரியுதா? இதுதான் கடிதம். இதை படித்து பாருங்கள். திருநெல்வேலியை சுற்றியுள்ள பகுதிகளை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.